குறிப்பாக கும்பராசின்னு சொல்லப்படுற அந்த விண்வெளி மண்டலம் வழியாக ஊடுருவி வர அபூர்வ கதிர்வீச்சுகள் அந்த புலத்தில் பிறந்த உங்களோட மனோதத்துவ கட்டமைப்பில், அதாவது சைக்கலாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு விசித்திரமான தர்க்க ரீதியான மாற்றத்தை உருவாக்குதுங்க. இந்த ஆற்றல் மாற்றங்கள் ஒரு மனுஷனோட குணாதிசயங்களை வெறும் உணர்ச்சிகளாக மட்டும் மாற்றாமல் ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான செயல்பாடாகவே மாற்றுறதுங்கிறத நாம் முதல்ல மனசார ஏற்றுக்கணும். கும்பராசியோட அந்த காந்தப்புல அதிர்வுகள் உங்கள் ஆள் மனசில் நேர்மைக்கும் உண்மைக்கும் நடுவில் ஒரு வலிமையான மின்முனையை, ஒரு போலாரிட்டியை உருவாக்கியிருக்குங்க. இது ஏதோ சாதாரண குணம் இல்லைங்க. உங்கள் மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் பதியப்பட்டிருக்கிற ஒரு தெளிவான தார்மீக குறியீடு இது. இதனால தான் உண்மைக்கு மாறான, இல்லைனா லாஜிக்கே இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் நரம்பு மண்டலம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. மற்றவங்க சுயநல பாதையில் ஓடும்போது உங்கள் உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமே பொதுநல அதிர்வுகளோட, அதாவது ஆல்ட்ரிஸ்டிக் வைப்ரேஷன்களோட துடிக்குது. நான் மட்டும் அப்படிங்கிற அந்த குறுகிய எண்ணம் உங்கள் ஆற்றல் வட்டத்தில் ஒரு காலமும் நிலைக்காதுங்க. உங்களை சுற்றி இருக்கிற மொத்த சமூகமும் ஒரு சீரான மின்காந்த சமநிலையில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது நிஜமாவே ஒரு உயிரியல் ரீதியான சமூக பரிமாணத்தோட வெளிப்பாடு தான். உங்கள் புத்திசாலித்தனங்கிறது வெறும் தகவல்களை சேமித்து வைக்கிற இடம் கிடையாது. அது விண்வெளி கதிர்வீச்சுகளால் கூர்மையாக்கப்பட்ட ஒரு பகுத்தறியும் இயந்திரம். உங்கள் மூளையோட அந்த பகுப்பாய்வு திறன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால முகமூடி போட்டுட்டு வர மனுஷங்களோட அந்த போலித்தனமான அலைவரிசைகளை உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். யாராலையும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்றிட முடியாது. ஏன்னா உங்கள் கண்கள் பார்க்குறதை விட அந்த மனுஷங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கிற முரண்பாடுகளை உங்கள் மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி துல்லியமாக கணக்கு போட்டுடும். இந்த அபூர்வமான அறிவும் அந்த பேரண்டத்தோட ஆற்றலோடு நீங்கள் வச்சிருக்கிற பிணைப்பும் தான் உங்களோட ஒரு தனித்துவமான சக்தியாக மாற்றுது. உங்களுக்கு நிகராக இன்னொரு சக்தியை சொல்லவே முடியாதுங்க. இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான சயின்ஸ். வாழ்வில் வர இழப்புகளும் சரி, லாபங்களும் சரி, உங்கள் விஷயத்தில் அது தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. உங்கள் மனசோட அந்த சங்கல்பம் இல்லைன்னா, உங்கள் எண்ண அலைகளோட தீவிரம் எப்போ ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை தொடுதோ அப்போ தான் நீங்கள் எதையுமே அடையவோ இல்லை இழக்கவோ முடியுது. அதாவது உங்கள் வாழ்க்கையோட மூமெண்ட்டை நீங்கள் ஒரு கண்ட்ரோலராக இருந்து இயக்கிறீங்க. உங்களோட சோசியல் சர்க்கிள் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் உடம்பு ஆதிக்கம் செலுத்துகிற அந்த ஈர்ப்பு விசை தான். மற்றவங்களோட ஆற்றல் அதிர்வுகளோட ரொம்ப ஈஸியாக ஒன்றா கலந்துடுற அந்த ரிசோனன்ஸ் தன்மை உங்கள் மின்காந்த மண்டலத்துக்கு இருக்குது. இவ்வளவு சிறப்பான ஆற்றல் அதிர்வுகளையும் நுட்பமான மனத்துவ மேலாண்மையையும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, ஒரு நிமிஷம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் உடம்போட உயிரியல் இயக்கங்களும் மனசோட அமைதியும் இப்போது ஒரு சரியான ஆரோக்கியமான நிலையில் இருக்கா? விண்வெளியோட முடிவில்லாத பரப்பில் கோள்கள் தங்களோட நீள்வட்ட பாதையில் நகர்றது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. அது பிரபஞ்சத்தோட துல்லியமான இயற்பியல் கணக்கு. இந்த கிரக பயிற்சிகள் பூமியோட காந்தப்புலத்தோட மோதுறப்போ உருவாகிற மாற்றங்கள் மனுஷ மூளையோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக கும்ப ராசி மண்டலத்தோட அந்த அதிர்வெண்களில் சிக்கி தவிக்கிற நண்பர்கள், எங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டம் இருக்குது, இதில் நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு உங்கள் ஆள் மனசில், அதாவது பிரெயின் வேவ்ஸில் எழுப்புற அந்த வேதனையான ரகசிய குரல் இப்போ பிரபஞ்சத்தோட இருப்பு விசை விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு சமநிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த வழிகள் எல்லாம் முடிவே கிடையாது. உங்களை செதுக்கி ஒரு புது பரிணாமத்துக்கு தயார் செய்கிற ஒரு பயோமெக்கானிக்கல் ப்ராசஸ் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த துயரமான மேகங்கள் ஒரு விவரிக்க முடியாத மின்காந்த மாற்றத்தால், ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஷிஃப்டால் காணல் நீர் மாதிரி கரைய போகிற காலம் வந்துடுச்சுங்க. இது வரைக்கும் உங்கள் கண்ணை மறைச்சு உங்கள் முடிவெடுக்கிற திறனை முடக்கி வச்சுருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி திரைகள் ஒன்றொன்னா விலக ஆரம்பிச்சிருச்சு. இனி உங்கள் வாழ்க்கை ஒரு சாதாரணமாக இருக்க போகிறது இல்லை. அது பிரபஞ்சத்தோட அந்த உயர்நிலை ஆற்றலோட ஒன்றா சேர்ந்து ஒரு உன்னதமான நிலைக்கு திரும்ப போகுது. உங்களை வேணாம்னு ஒரு காலத்தில் தள்ளி வச்சு உங்கள் உணர்வுகளை மதிக்காமல் ஒதுக்குனாங்களே, அந்த உறவுகளோட அலைவரிசைகள் இப்போது காலமாற்றத்தால் மறுபடியும் உங்களை நோக்கி இழுக்கப்படுற ஒரு விசித்திரமான கர்ம வினை சுழற்சி இங்கே உருவாகுதுங்க. இதைத்தான் நாம் கர்மிக் சைக்கிளிக் ரெசனன்ஸ்னு சொல்கிறோம். இது வெறும் எமோஷனல் மாற்றம் மட்டும் இல்லை, இது ஒரு வகையான ஆற்றல் ஈர்ப்பு விதி. கல்யாண தடைகள், குடும்ப உறவுகளில் இருந்த அந்த புரியாத மர்மமான சிக்கல்கள் இப்போ கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றத்தால் மெல்ல அவிழ ஆரம்பிக்குது. உங்கள் ஆன்மாவோட அதிர்வெண்ணுக்கு சரியாக செட் ஆகிற, அதாவது ஃப்ரீக்வன்சி மேட்சிங் இருக்கிற அந்த சரியான துணை ஒரு ரகசிய நதி மாதிரி உங்களை அடைய போகிறது உறுதி. அதே மாதிரி குழந்தை சத்தம் கேட்காத வீடுகளில் பிரபஞ்சத்தோட கருணை ஒரு பெரிய சக்தியாக மாறி புது உயிரணுக்கள் உருவாகிறதுக்கு, அதாவது செல்லுலார் ரீஜெனரேஷனுக்கு ஒரு வழி செய்ய போகுது. மண்ணுக்கும் உங்களுக்கும் அந்த பூர்வீக தொடர்பு ரொம்ப காலமாகவே ஒரு புரியாத புதிராக இருந்தது இல்லையா? அந்த புதிருக்கு விடை கிடைக்கிற ஒரு ரகசிய சாவி, அதாவது கிரகங்களோட அந்த ரகசிய கணித குறியீடு இப்போ உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. சட்டத்தாலேயோ மனுஷங்களாலேயோ தீர்க்க முடியாத அந்த சொத்து சிக்கல்கள் இப்போ உங்கள் கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றத்தால் உங்களுக்கு சாதகமாக மாறி அந்த பொக்கிஷங்கள் எல்லாமே தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பொறாமை பார்வைகளால் உருவான அந்த எதிர்மறை கதிர்கள் உங்கள் முன்னேற்றத்தை இதுவரைக்கும் தடுத்து வச்சுருந்துச்சு. இதைத்தான் நாம் கண்ட்ரிஸ்ட்னு சொல்கிறோம். ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தா ஒருத்தரோட நெகட்டிவ் எண்ணங்கள் இன்னொருத்தரோட ஆற்றல் மண்டலத்தை பாதிக்கிற ஒரு செயல் தான் இது. அந்த தீய அதிர்வுகளை சிதறடிச்சு போகிற ஒரு பெரிய வெளிச்சம் இப்போ உங்களை சூழ ஆரம்பிச்சிருச்சு. நேயர்களே, இந்த பதிவு வெறும் தகவல் மட்டும் கிடையாதுங்க. கும்பராசியோட ஆழமான மர்மங்களை உடைச்சு உங்கள் வாழ்வோட இருளை நீக்கி நீங்கள் மீண்டு வரதுக்கான ஒரு எனர்ஜி ஹீலிங் திறவுகோல் இது. உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் ஒரு பெரிய ரகசியத்தோட வெளிப்பாடாகவும் ஒரு சயின்டிஃபிக் வெற்றியாகவும் அமைய போகிறத நீங்கள் சீக்கிரமே உணர்வீங்க. உங்கள் நரம்பு மண்டலம் புது நம்பிக்கையையும் உங்கள் செல்கள் புது புத்துணர்வையும் பெற்று ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகி வரதை நீங்கள் உணரப்போகிற தருணம் இது. கும்பராசி மண்டலத்தில் பயணிக்கிற உங்களோட ஒவ்வொருத்தரோட உடல் இயக்கமும் இப்போ இருக்கிற கிரகங்களோட கோண மாற்றங்களால்
ஒரு நுட்பமான ரீசெட்டிங்க்கு உட்படுத்துங்க. உங்கள் வாழ்வோட அடுத்த கட்ட முன்னேற்றங்கிறது வெறும் வெளியில் நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. உங்கள் மூளையோட லிம்பிக் சிஸ்டம் பகுதியில் நீங்கள் விதைக்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிற நேர்மறை மின் தூண்டல்கள் தான் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் நம்பிக்கையை சரியான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது அது உங்கள் உடம்புல இருக்கிற டோபமைன், செரடோனின் மாதிரியான மகிழ்ச்சியை தர நியூரோ ஹார்மோன்களை சீராக்குது. பழைய கசப்பான நினைவுகளை நினச்சிக்கிட்டே இருந்து உங்கள் செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதியில் தேவையற்ற ப்ரெஷரை உருவாக்குறதை விட இந்த நிமிஷத்தில் உங்கள் கவனத்தை செலுத்துறது ஒரு முக்கியமான விஷயம். மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லப்படுற இந்த விழிப்புணர்வு உங்கள் நரம்பு மண்டலத்தை சிதைக்கிற கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைச்சி ஒரு தெளிவான சிந்தனையை உருவாக்கும். கடந்த சில காலமாக 7.5 சனி, ஜென்ம சனின்னு சொல்லப்படுற அந்த கிரக சுழற்சிகள் உங்கள் உடம்போட ஆற்றல் மையங்களை ஒரு கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்குங்க. இதை ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு சொல்லலாம். இது உங்கள் ஆன்மாவை தீயில போட்டு அதோட வலிமையை சோதிக்கிற ஒரு பயோரிதம் மாற்றமே தவிர வேறு எதுவும் இல்லைங்க. இந்த சுழற்சியில் நீங்கள் பார்த்த தோல்விகள் உங்கள் ஆள் மனசில் ஒரு விதமான நெகட்டிவ் கண்டிஷனிங்கை உருவாக்கிடுச்சு. இதனால் எந்த புது வேலையை ஆரம்பித்தாலும் ஒரு விதமான பயம், ஒரு நியோட்டிக் பயம் உங்களை தடுக்குது. இந்த பயம் உங்கள் அமிக்லா பகுதியில் இருக்கிற ஒரு தற்காப்பு உணர்வு தானே தவிர அது உண்மை கிடையாதுங்கிறத நீங்கள் லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். இந்த மாயை திரையை விலக்கி உங்கள் திறமையை வெளிப்படுத்தினா நீங்கள் யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு பேராட்டலாக மாறிடுவீங்க. கண்திருஷ்டிங்கிறத வெறும் நம்பிக்கையாக மட்டும் பார்க்காம ஒருத்தரோட நெகட்டிவ் தாட்ஸ் இன்னொருத்தரோட 6ஆம் மண்டலத்துக்குள்ளே நுழையிற ஃபிசிக்ஸ் விஷயமாக நம்ம பார்க்கணும். நீங்கள் செஞ்ச பயணங்களும் இடமாற்றங்களும் உங்களை மற்றவங்கள பேசும் பொருளாக மாற்றியிருக்கும். மற்றவங்களோட அந்த பொறாமை பார்வை, இந்த தீவிரமான தாட் ப்ரொஜெக்ஷன் உங்கள் உடம்போட எனர்ஜி பிளாட்டை தடுத்து உங்கள் ஹெல்த்தையும் பண வசதியையும் பாதிக்கிற ஒரு சிக்னல் ஜாமர் மாதிரி வேலை செஞ்சுருக்கலாம். இது மூட நம்பிக்கை இல்லைங்க. இது ஒரு மனுஷனோட நெகட்டிவ் ரேடியேஷன் மற்றவங்களை பாதிக்கிற சயின்ஸ் தான். இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்க ஒரு சைக்கோசோமேட்டிக் அவசத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஆனால் நண்பர்களே, இந்த ஆய்வில் ஒரு கசப்பான உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்கள் வீழ்ச்சிக்கு உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி நீங்கள் தெரியாமல் சொன்ன சில வார்த்தைகள் இல்லைன்னா எடுத்த சில தப்பான முடிவுகள் லா ஆஃப் காஸ் அண்ட் அஃபெக்ட் படி ஒரு நெகட்டிவ் எதிர்வை உருவாக்கி தடையாக மாறியிருக்கலாம். இதை ஒரு குவாண்டம் அப்சர்வர் மாதிரி நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு திருந்திக்கிட்டீங்கன்னா உங்கள் கர்ம சுமை குறைய ஆரம்பிக்கும். இது வெறும் மனமாற்றம் மட்டும் இல்லைங்க. உங்கள் டிஎன்ஏவில் பதிஞ்சிருக்கிற கர்ம பதிவுகளை நீங்களே அளிக்கிற ஒரு எபிக் ஜெனட்டிக் மாற்றம். தப்பை உணர்ந்து உங்கள் செயல்களை சரி செய்கிற அந்த நிமிஷமே உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காற்றுல கரைகிற மேகங்களாக மாறிடும். நீங்கள் அடுத்து ஒரு பெரிய வெற்றிக்கு தள்ளப்படுவீங்கிறது தான் பிரபஞ்சத்தோட ரகசியம். பழைய விஷயங்களை மாற்ற முடிவு பண்ணுறது ஒரு பிரபஞ்ச விதி தான். ஆனால் உங்கள் எதிர்காலத்தை முடிவெடுக்கிற அந்த பவர் இப்போது உங்கள் நரம்பு மண்டலத்தோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. இனி என்ன நடக்குதுன்னு நீங்கள் யோசித்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த நிமிஷத்தில் உங்கள் விழிப்புணர்வை ஒருநிலைப்படுத்துங்க. இது ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்டிங், உளவியல் மறுசீரமைப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தினமும் காலையில் காகத்துக்கு நீங்கள் வைக்கிற அந்த சாப்பாடு வெறும் சடங்கு இல்லைங்க. அது இயற்கையோட உங்கள் உயிர் சக்தியை நிற்கிற ஒரு பயோ ஃபீட்பேக் முறை. அதே முறை மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் உங்கள் மூளையில் ஆக்சிடோனின் சுரக்க செஞ்சு கர்மாவை குறைக்கிற ஒரு கருவியாக இருக்குது. ஒரு சக மனுஷனோட கஷ்டத்தை பார்த்து நீங்கள் வருத்தப்படும் போது அவங்க முகத்தில் வர அந்த சிரிப்பு உங்கள் லைஃப் சைக்கிள் ஃப்ரீக்வன்சியை மாற்றிடும். அந்த ஒரு நொடியில் அந்த பயங்கரமான நீதி தேவன் சனி பகவான் கூட உங்களுக்கு ஒரு நெருக்கமான நண்பராக மாறுவதை நீங்கள் உணர முடியும். உங்களை சோதிக்கிறது உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, உங்களை ஒரு பெரிய சாதனையாளராக செதுக்கிறதுக்கான பிரபஞ்சத்தோட திட்டம். ஒரு காலத்தில் உங்களை பார்த்து வியந்தவங்க இன்றைக்கி தடுமாறும் போது பார்த்து சிரிக்கலாம். அதை பார்த்து நீங்கள் கவலைப்படுறது தான் உங்கள் வீக்னஸ். ஏன்னா உங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வைரம் மாதிரி. அது தேவையற்ற குழப்பங்களில், அதாவது காக்னடிக் டிசோனன்ஸில் வீணாக்கிறது தான் கும்பராசியோட சவால். சனி பகவான் வெறும் தண்டனை கொடுக்குறவர் மட்டும் இல்லைங்க, அவர் அள்ளித்தர வள்ளலாகவும் மாறுவார். கெட்டவங்களுக்கு வேணால் அவர் நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் நல்லவங்களுக்கு அவர் கொடுக்குற சோதனை எல்லாமே அவங்களோட அடைய போகிற பெரிய வெற்றியோட அறிகுறிகள் தான். உங்கள் வாழ்க்கை வரைபடத்தில் நீங்கள் ஒரு பெரிய காவியம் படைக்கணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. இனி உங்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. பல வருஷமாக கனவுல மட்டுமே வந்த கல்யாணம் இப்போது கைகூட போகுது. உங்கள் அதிர்வெண்ணுக்கு ஏற்ற துணை உங்களை சேருவாங்க. அதே மாதிரி குழந்தை சத்தத்துக்காக இயங்கின உங்கள் வீட்டில் புது உயிர் உருவாகிறதுக்கான பயாலஜிக்கல் ட்ரிகர்ஸ் இப்போவே ஆரம்பிக்குது. சொத்து வழக்குகளில் இருந்த மர்மங்கள் விலகி உங்களுக்கு சேர வேண்டிய செல்வம் உங்கள் கைக்கு வரும். இது விதியோட கணக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இழந்ததை வட்டி முதலமாக திருப்பி தர காலத்தின் ரகசிய நீதி. இனி நீங்கள் ஒரு வெற்றியாளன். இதே உங்கள் ஆள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. கும்பராசிங்கிறது விண்வெளியோட 11வது அளவரிசை. இது வெறும் அடையாளம் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட சிறந்த லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸையும் ஞானத்தையும் வச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம். வீட்டத்தோட கடைசி பாதங்கள், சதய முழுமை, புரட்டாதியோட ஆரம்பம்னு இது ஒரு நுட்பமான விண்வெளி மேப். இந்த ராசியோட அதிர்வுகள் மிதுனம், துலாம், தனுசு, மேசம் ராசிகளோட ஒரு நேச்சுரல் ரெசனன்ஸை கொண்டு இருக்குது. உங்களுக்கு வாக்கு சித்தி உண்டு. நீங்கள் பேசுகிறது மற்றவங்க மூலையில் ஒரு மேக்னெட்டிக் தாக்கத்தை உருவாக்கும். உங்கள் நேர்மைங்கிறது உங்கள் உயிரியல் வேலி மாதிரி. எனக்கு கஷ்டம் வந்தாலும் உங்கள் மனசாட்சியை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து நீங்கள் துடிக்கிற அந்த எம்பத்தி உங்களை ஒரு மேம்பட்ட சமூக ஆற்றலாக மாற்றுது. நெகட்டிவ் எனர்ஜியை வேரோடு இருக்க சில தீர்வுகள் இருக்குங்க. காலையில் உங்கள் வீட்டில் ஏற்றுற தீபம் வெறும் விளக்கு மட்டும் இல்லை, அது ஒரு ஃபோட்டோ தெரப்பி. அது உங்கள் ஆன்மாவை சுற்றி இருக்கிற இருளை கிழிக்கும்.
முருகப்பெருமானோட மந்திரங்கள் உங்கள் மூச்சு காத்தோடு கலக்கிறப்போ அது உங்கள் லங்ஸை பிராண சக்தியை அதிகப்படுத்தி நெகட்டிவ் தாட்ஸை சாம்பலாக்கிற சவுண்ட் ஹீலிங்காக மாறும். சாம்பிராணி புகையும் கற்பூரமும் கூட வெறும் சடங்கு இல்லையே, அது காற்றுல இருக்கிற நச்சு அயனிகளை சுத்தப்படுத்துகிற தந்திர முறை. கல்லுப்பும் மிளகாயும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நெகட்டிவ் அலைகளை உறிஞ்சுற எனர்ஜி அப்சார்பராக வேலை செய்யும். எலுமிச்சையும் கருப்பு நூலும் ஒரு ஃப்ரைமிங் எஃபெக்ட் மூலமாக மற்றவங்களுக்கு கெட்ட எண்ணங்களை திசை திருப்பும் ஒரு கவசம். உங்கள் வசந்த காலத்தை திறக்க போகிற அந்த மகா ரகசியம் உங்கள் ஆழ்மன அமைதியில் இருக்குது. தேவையற்ற குப்பைகளை வீட்டிலிருந்து எடுக்கிறது உங்கள் மூளையில் இருக்கிற காக்னேட்டிவ் கிளட்டரை எடுக்கிறதுக்கு சமம். உங்கள் வெற்றிகளை உலகத்துக்கு பறைசாத்தாமல் ரகசியமாக வச்சுக்கிறது உங்கள் நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து காப்பாற்றும். டாக்ஸிக்கான மனுஷங்கிட்ட இருந்து விலகி மௌனம் அப்படிங்கிற ஆயுதத்தை எடுங்க. அந்த மௌனத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு பேசும். வார வாரம் உப்பு தண்ணியில் குளிங்க, அது உங்கள் 6ஆம் மண்டலத்தை புத்துயிர் பெற செய்யும். கடைசியாக நண்பர்களே, உங்களுக்கான அந்த வெற்றி செய்தி ஒரு ஆட்டோ சஜஷன். எந்த ஒரு தீய சக்தியும் எனது தெய்வீக பாதுகாப்பை மீறி என்னை அண்ட முடியாது. இதை ஆழமாக நம்புங்க. காலையில் சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படட்டும். நன்றியுணர்வோடு இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்தின அந்த எமோஷன் இன்டெலிஜென்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகமே உங்கள் காலடியில். நீங்கள் ஒரு வெற்றியாளராக செதுக்கப்பட வேண்டிய ஒரு அபூர்வ சிற்பம். இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்த அந்த நொடியே உங்கள் வாழ்வோட பொற்காலம் ரகசியமாக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்வோட அதிசயம். எல்லாம் நலமாக அமையட்டும்.